பணவீக்கம் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா டெய்லி பேசிஸில் 1, 2ன்னு சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன ஆயிருக்கு, அதே மாதிரி மார்க்கெட் வந்து எந்த நிலமையில இப்போ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நியூஸ் கவர் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமரில் வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வர டிஸ்க்ளைமர். அடுத்ததாக பார்ப்போம். இன்னைக்கு மேசிவான பிளட் பார்த்துங்க. அதாவது வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அப்படின்றது யூஎஸோட ஒரு பிளாக் டேவாக வந்து வச்சுருக்காங்க. அது இன்னைக்கு கரெக்டா நம்மளோட மார்க்கெட்ல வந்து பிரதிபலிச்சதுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, கிரிப்டோ ஆகட்டும், கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், நம்ம நிஃப்டி மார்க்கெட் ஆகட்டும், இல்ல யுஎஸ் டாலர் எல்லாமே ஒரு மாரி கிராஷ் ஆயிருக்குங்க இன்னைக்கு. ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு கிராஷ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ்ல வந்து 1140 பாயிண்ட் வந்து கீழ விழுந்திருக்கு. அதாவது அரவுண்ட் 6,50,000 கோடி வந்து இன்னைக்கு வந்து வெளிய போயிருக்கு. வைப் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் இப்போ ஏஐ பபிள் அப்படின்றத வந்து வெடிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மார்க்கெட்டு பிப்ரவரி 13ஆம் தேதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஐ பபிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிராஷ் தான் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா இந்தியன் மார்க்கெட்ட பார்க்கும்போது நான் வந்து நம்பிட்டு இருந்தது என்னன்னா, அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு உள்ள ஓடிரும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு. பட் ஆனா மூவ் ஆகுற மாரியே தெரியல. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டோட கேபிடலைசேஷன் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு 1140 பாயிண்ட் வந்து கீழ விழுந்திருக்குங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் கீழ விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 650 பாயிண்ட் கீழ விழுந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம அந்த ட்ரம்ப் வந்து அலவுன்ஸ் பண்ணும்போது ஒரு 1000 பாயிண்ட் ஏறிச்சு பார்த்தீங்களா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு வருது. பட் ஆனா ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஏறுனத விட இன்னைக்கு டபுளா இறங்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேப் அதாவது பிஎஸ்சியோட மார்க்கெட் கேப் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேத்து வந்து 4,72,000 கோடி இருந்தது. இன்னைக்கு 4,65,000 கோடின்னு ஆயிருக்குங்க. 4,65,000 கோடின்னா எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்கன்னா, 6,50,000 கோடிய வந்து வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம எஃப்ஐஸ் ஆகட்டும், டிஎஸ் ஆகட்டும், இல்ல நம்ம ரீட்டெய்லர் இன்வெஸ்டர் யாரா இருந்தாலும் சரி. பட் ஆனா இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதனால பேனிக்கும் ஆகக்கூடாது. இது வந்து நல்ல ஒரு சிச்சுவேஷன் டைம்ன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்றத மட்டும் மறந்துறாதீங்க அப்படின்றத நான் இதுல வந்து சொல்ல வரேன். ஸோ 5 ரீசன்ஸ் பார்ப்போம். மார்க்கெட்ல ஏன் இந்த மாரி கிராஷஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டிரைவ் தான். ஸோ ஏஐ செக்டார் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 10% கீழ விழுந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து ஏஐ வச்சு தான். ஸோ டெக் கம்பெனி எல்லாமே கீழ விழுந்திருக்கு. டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,650 ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 2020ல வர வேண்டிய ரேட்ட வந்து 2026ல வருது. ஸோ அது வந்து டிசிஎஸ் இப்போ 3000த்துல வாங்கியிருப்பாங்க. இல்ல 4000 அதோட ஆல் டைம் ஹைல வாங்குனவங்களோட கதி என்ன ஆகுறதுன்றத வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. ஸோ அதனால தான் சேஃபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட்டான டிப்ல வாங்குங்கன்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பூம் ஷெல் கமெண்ட்ஸ் அதாவது இவங்க சில பேர் வந்து நம்ப ப்ளூம்பெர்க் ஆகட்டும், இல்ல வந்து நம்ம சிஎன்பிசி இந்த மாரி நியூஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடி ட்ரெடிஷனல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மாடல் வந்து இப்போ வந்து அதோட ஹைய வந்து ரீச் பண்ணி இப்போ கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிராஷ்ல போய் முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி 3 ரீசனா வந்து யுஎஸ் ஜாப் டேட்டா இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, யுஎஸ் ஜாப் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல வந்து இன்னைக்கு யோசிச்சிருந்திருக்காங்க போல. பட் ஆனா ஃபெட் ரேட் கட் பண்ணல. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ இதனாலேயும் மார்க்கெட் கீழ விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வீக் குளோபல் மார்க்கெட் சென்டிமென்ட்ங்க. இதுதான் மெயின். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் கீழ விழும்போது யுஎஸ் மார்க்கெட் சேர்ந்து கீழ விழல. பட் ஆனா யுஎஸ் மார்க்கெட் கீழ விழும்போது நம்ம மார்க்கெட் டபுளா கீழ விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து குளோபல் சென்டிமென்ட்டா சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து காதுல வாங்கிக்கணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரைடே 13த் அந்த ஜிட்டிரி அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இந்தியாவோட விஃபெக்ஸ் அந்த விஐஎக்ஸ் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க வெள்ளிக்கிழமை. அது வந்து சரியான ஒரு ஸ்பார்க்லிங்கா இருக்கு. எனக்கு அது வந்து எந்த லெவலுக்கு வந்து நான் சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா நம்ம மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி செக்டார்ல என்னதான் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் முழுமையா பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஹெவியா ஷெல்லிங்ல இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்ஃபோசிஸும், விப்ரோவும் தான் பயங்கர செல்லிங்கு. இன்ஃபோசிஸ்லாம் 9.5% கீழ விழுந்திருக்கு. விப்ரோ வந்து 4.5% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு
பெரிய ஒரு அடியா தான் நம்ம சொல்லணும். அதே மாரி பார்டர் மார்க்கெட்டு அதாவது கொஞ்சம் ஸ்லைடா வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுன்னா, இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சு இன்னைக்கு வந்து அ க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அரவுண்ட் டவுன் வந்து 7% இந்த வீக்ல மட்டுமே நிஃப்டி 50 வந்து பண்ணியிருக்கு அப்டின்னா, உங்களால நம்ப முடியுதா? எவ்ளோ பெரிய பாயிண்ட்ஸ் அது. அது அசால்ட்டா வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கு. அதேமாரி டாப் ஐடி லூசர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கோஃபோர்ஜ், அப்புறம் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிசிஎஸ் இந்த 3மே வந்து பயங்கரமான ட்ராப்புங்க. இந்த ஆரக்கிள் ஃபினான்ஸ்லாம் நான் ஒரு நாளு ரூ. 5,000 வருமா? ரூ. 3,000 வருமா? இல்ல ரூ. 6,000 வருமா? அப்டின்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன் அப்டின்னா, அதோட டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஷேருக்கு ரூ. 600 குடுத்துருக்கான். அந்த மாரி குடுப்பான். ஸோ, இவன வந்து நம்ம என்னைக்குன்னா டிவிடெண்டுக்காக இந்த ஸ்டாக்லாம் வாங்கணும்னு நெனச்சிருக்கேன். பட் ஆனா, இப்ப பார்த்தீங்க நெலமைல அது வந்து 4,000க்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதேமாரி டெக் மகேந்திரா ஹெவி செல்லிங் பிரஷர்ல இருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே வந்து கன்டினியூஸ்லி ஒரு பெரிய பிரஷர்ல இருக்கு. ஐடி செக்டாரால நம்ப மார்க்கெட்டே கீழ விழ வைக்கிறதுக்கான வேலைய வந்து கிளியரா பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ, அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்டோட இம்பாக்ட் அனலைசிஸ் அதாவது மார்க்கெட்டோட இம்பாக்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத மோதிலால் ஓஸ்வால் ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 30லேருந்து 40% ஐடி சர்வீஸ் ரெவென்யூ வந்து இப்போ ரிஸ்க்ல இருக்கு. அத வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி நெக்ஸ்ட் 3 டூ 4 இயர்ஸ்க்கு வந்து ரெவென்யூவே நீங்க வந்து பார்க்க தேவையில்ல. லிமிட்டடா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆனுவல் ரெவென்யூ வந்து 2% கீழ வந்து எக்ஸ்பெக்டட் வந்து பண்றாங்க அவங்க. அது எந்த அளவுக்கு மோதிலால் ஓஸ்வால் வந்து சொல்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ஐடி செக்டார்ஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நம்ப வந்து இந்த ஏஐன்னு பேசுறதால ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. ஏஐ வந்து யூஸ் பண்ண தெரியணும். ஸோ, அதுக்கான இன்ஜினியர்ஸ வந்து நம்ப ரெடி பண்ணிக்கணும். அதுக்கான மைண்ட் செட்ட நம்ம குடுக்கணும். ஏன்னா, ஒரு இன்வெர்ட்டர் இருக்குன்னா, நீங்க அதுல அப்லோட் பண்ணாம அந்த ஏஐக்கு தெரிய போறதில்ல. ஸோ, அதனால மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு லே ஆஃப்ஸ் வந்து கண்டிப்பா சர்வீஸ் பேஸ்டுல கம்பெனில இருக்கும். பட் ஆனா அதிலேயே வந்து உங்க லே ஆஃப்ல வந்து கொஞ்சம் ஏஐ வந்து அட்வான்ஸா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ, அதனால ஏஐ இன்னைக்குலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட வெக்டரன்ஸ் பிக் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ, என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ நெகட்டிவ் பிளேயர். ஏஐ வச்சு நெகட்டிவா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்டர்பிரைசஸ் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் ஷிஃப்டிங் டைனாமிக்கலி அதாவது எந்த என்டர்பிரைஸ் நம்ம வாங்குறதுன்றதே நம்மளுக்கு தெரியாத மாரி இன்னைக்கு வந்து டைனாமிக்கா வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, மேசிவான இன்வெஸ்ட்மென்ட் இப்ப எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏஐல பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிட்டர்ன் தருமா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப ரீப்ளேஸ் செட் பேஸ்டு மாடல்ஸ் அதாவது நியூ மாடல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ, அதே மாரி அடிஷனல் த்ரெட்ஸ் பார்ப்போம். அந்த அந்தர்நெட் அந்த ஆந்த்ராபிக்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆந்த்ரோபிக் அப்படின்றது வந்து 380 பில்லியன் வேல்யூவேஷன்ல இப்போ வந்து அது ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒண்ணுமே இல்லாம இருந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா லீகல் சர்வீஸ்ல வந்து பயங்கரமா இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதேமாரி கிளவுட் கோட்ல வந்து ஸ்ட்ராங் டெவலப்மெண்ட் அடாப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி வந்து இத ஆந்த்ரப்ரெனர்ஷிக்க வந்து டிமாண்ட் பண்ணி இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்றாங்க. யுஎஸ் ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஜாப் ரேட்டா ஸ்ட்ராங்கா வந்ததால, ரேட் கட் பண்ணாததால ஒரு டென்ஷன் இருக்குன்றாங்க. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆவுது அப்படின்ற மாரி சொல்றானுங்க. லே ஆஃப் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிசிஎஸ்ஸ பத்தி பார்ப்போம். அவங்க வந்து 52 வீக்கு லோல இருந்தாலுமே ஓரளவுக்கு கன்சால்டேஷன்ல இருந்தாங்க. இந்த மார்க்கெட் கேப் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது 12,00,000 கோடி இருந்தது. இப்போ அது குறைஞ்சு 10,00,000க்குள்ள வந்து கோடி வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களால நம்ப முடியுதா? பெரிய கம்பெனி, பழைய கம்பெனி, ஒரு கம்பெனில அதிகபட்ச எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு டிசிஎஸ்ஸா தான் நான் சொல்லுவேன். 2 அதாவது 6,00,000 பேருக்கு மேல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிசிஎஸ்ல. பட் ஆனா 10,00,000 கோடி வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா வந்து நம்ம பார்க்கணும். அது எவ்வளோ சீரியஸா வச்சுக்கணுன்றத நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது வந்து பிக்கஸ்ட் ஐடி கம்பெனி. மார்க்கெட் கேப் இவங்க கிட்ட தான் பெரிய மார்க்கெட் கேப் இருந்தது. இன்னைக்கு எஸ்பிஐ, ஐசிஐசிஐ எல்லாம் முன்னாடி போயிடுச்சு டிசிஎஸ்க்கு. அதாவது டாப் 10ல வந்து இவங்க வந்து 4த் இல்ல 3 இந்த ரேஞ்சில தான் இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ, எஸ்பிஐலாம் வந்து மேல போயிட்டாங்க. அது எந்த அளவுக்கு இது வந்து ஃபியர் ரைசிங் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியல. அடுத்ததா அதர் மார்க்கெட் நியூஸ பார்ப்போம். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டு
அதாவது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்குங்க. நல்லா கோல்டும் இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து மார்க்கெட் நல்லா இல்லன்னா கோல்டு ஏறணும். பட் ஆனா பிலோ $5,000 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸா இருக்கலாம். யாருக்குன்னா ரீட்டெய்லர், அதாவது நம்மள மாரி வீட்ல வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? கோல்டு வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இது வேணா நல்ல ரிசல்ட்டா இருக்கலாம். பட் ஆனா கோல்டும் சேர்ந்து விழுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அ ஆபத்த நோக்கி போகுது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அதே மாரி இன்ஃபோ எட்ஜ் Q4 ரிசல்ட் விட்டிருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து 14% டவுன்ல விட்டுருக்காங்க. இத நான் வந்து பெருசா பண்ணணும், பேசணும் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதனால தான் வந்து இத வந்து நான் ஷார்ட்டா முடிச்சுட்டேன். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல 272 கோடி வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி IRBC இவங்க வந்து ரெவென்யூ டவுன் ஆயிருக்கு. இவங்களும் வந்து ஒரு ஆ 7.5% வந்து இன்னைக்கு ரெவென்யூ டவுனா குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் என்ன அப்டின்னா 210 கோடி குடுத்துருக்காங்க. போன வருஷத்த இத கம்பேர் பண்ணும்போது 603 கோடியா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்ப வந்து மார்க்கெட்டுக்கு குடுக்கும் அப்டின்றத புரிஞ்சுக்கோங்க. நேத்து வந்து எஃப்ஐஸ் வந்து ஒரு 108 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட அவுட்லுக் வந்து கடைசியா பார்த்துட்டு நம்ம நிஃப்டி 50க்கு போயிடுவோம். ஸோ மார்க்கெட்டோட கடைசி என்ன வருதுன்னா, ஐடி செக்டார் வந்து செம்ம ப்ரெஷர்ல இருக்குங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வாங்காதீங்க இப்போதைக்கு. வெயிட் பண்ணுங்க. நம்ப என்னைக்கு நான் கன்சிடர் பண்றேனோ, அன்னைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஐடி செக்டார பத்தி நான் உங்ககிட்ட பேசுவேன். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன நீங்க கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நிஃப்டி 50 25,750 வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். ஸோ இந்த இடத்த வந்து அது ரீச் பண்ணி அடுத்த நாள் கேண்டில் அந்த லோ டூ லோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆவாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த எல்லா கேப்பையும் அது ஃபில் பண்ணாம மேல ஏறாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மெயினா வந்து இந்த ஐடி ஸ்டாக் வந்து நீங்க வாங்காதீங்க. ஏஐ இம்பாக்ட் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, குளோபலி டெக் வந்து செல் ஆஃப்ல இருக்கு. எல்லாமே இன்ஃபோசிஸ் ஆகட்டும், குளோபலா அசெஞ்சரு, கூகுளு, மெட்டா எல்லாருமே வந்து கீழ விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் ரிஸ்க்கா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த அசெட்ல போடுறதுன்னே தெரியாத மாரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, சடசடன்னு ஏறுச்சு. வெள்ளி சடசடன்னு ஏறி 50, 60% கீழ விழுந்தா எவங்க அத வந்து நம்பி போவான்? ஸோ அதனால வந்து எந்த செக்டார்ல போடுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மெயினா வந்து ஸ்ட்ராட்டஜி இதுதான். நம்ம வந்து எங்க அவாய்ட் பண்ணணும், ரெட்யூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், வாட்ச் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சின்னதா நான் வந்து சொல்லியிருக்கேன். மெயினா வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது ஐடி செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரெட்யூஸ் பண்ண வேண்டியது அதாவது டெக் எக்ஸ்போஸ்ல எதனா வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெட்யூஸ் பண்றது நல்லது. ஃபோக்கஸ் வந்து எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பேங்கிங் இந்த செக்டார்ல எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹோல்டுல வந்து கேஷ் பொசிஷன் எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. வாரன் பஃபெட்டே வந்து கையில காசு வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காரு. நம்மலாம் அவருக்கு ஒரு ஒரு தூசி கூட கிடையாது அவர் வச்சிருக்கிற மணிக்கு. ஸோ அதனால நம்மளும் வந்து ரொம்ப அந்த கேஷ் பொசிஷனை வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ள போடுறதுக்கு. அப்புறம் குவாலிட்டியான டிப்ஸை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து நம்ம இந்த ஸ்டாக் டிஸ்கஸ்லாம் இன்னைக்கு எதுவும் தேவையில்ல. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு எத்தன பேரோட இந்த மைண்ட் செட் வந்து நல்லா இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் நான் வந்து சார்ட் மட்டும் டெக்னிக்கலா உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு வந்து அடுத்த லெவலா வந்து ரீச் பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து டெக்னிக்கலா பார்க்க போனீங்க அப்டின்னா, 1 ஹவர் கேண்டில் நான் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சோம் அப்டின்னா, கரெக்ட்டா இந்த கேண்டில் வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம வச்ச சப்போர்ட்லேருந்து கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புன்றது வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு இது வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்ப ஃபில் பண்ற வரைக்கும் நம்ப கண்டிப்பா மார்க்கெட்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்றத நம்ப வருங்காலத்துல பார்ப்போம். இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஸோ இப்போ கரண்ட்டா சப்போர்ட் வந்து 25,460. ஸோ அடுத்த சப்போர்ட் உடனே இருக்கிறது வந்து 2,450. ஸோ இதுக்கப்புறம் கீழ இறங்குச்சு அப்படின்னா 25,000 அப்படின்றத வந்து இது வந்து ரீச் பண்ணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் கேப் டவுன் தாங்க. இதுலயும் வந்து நான் 1 ஹவர் கேண்டில் மாத்திக்கிறேன். ஸோ மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது நீங்க நல்லாவே தெரியும். ஸோ கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது கீழ க்ளோஸ் ஆயிருக்கிறதால நம்ம வந்து இத வந்து இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணாம போகவே போகாது அப்படின்றது வந்து கிளியரா நம்மளுக்கு புரியுது. பட் ஆனா ஏறும்போது இந்த கேப்ப அது ஃபில் பண்றதுக்கு சூப்பரா ஏறும். வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல பார்ப்போம். பட் ஆனா இப்போ கரண்ட்டா வந்து இதோட பொசிஷன் எங்க இருக்கு, சப்போர்ட் இது வந்து எடுத்தா எடுக்கலாம் அப்படின்னா 81,600
600 இல்ல 700 ரேஞ்சில வந்து இதோட சப்போர்ட்ட வந்து எடுக்கும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து நம்மள வச்சு செஞ்சுட்டாய்ங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 7,395 கோடிக்கு வித்துட்டு வெளியே ஓடியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸா நம்ம பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் அவங்க பை பண்ண எல்லா காசையும் அழகா எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது தான் இதில நல்லாவே புரியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ன பண்றாங்க? இவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விக்க முடியுமோ விக்கிறாங்க. ஸோ விக்கட்டும். நம்மளும் வந்து ஒரு நாள் மேல வருவோம். ஸோ என்ன மக்களே, இன்னையோட மார்க்கெட்டு நியூஸு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப அலர்ட்டா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. எஃப்ஐஐஸ் மறுபடியும் பேக் ஆகட்டும். இல்ல எஃப்ஐஐஸ் என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதையும் வாங்காதீங்க. ஸோ நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் தான். ஸோ அல்காரிதம் படி நீங்க அத பண்ணீங்க குடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நன்றி மக்களே. ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோல.